வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். 12 லக்னக்காரங்களுடைய மனோபாவகம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி. இப்போ எல்லாருக்குமே மனம், விருப்பம், ஆசை எல்லாமே ஒன்று போல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சரியான ஒரு அமைப்புங்கிறது இருக்காது. இப்போ மேஷ லக்னமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேஷ லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. முகத்தில் வந்து கடுகடு கடுகடுன்னு இருப்பாங்க. கோவமாக இருக்கிறது, இந்த பேசுகிறதானாலும் சரி, சரியாக பிடி கொடுத்து பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு என்ன முயற்சி பண்ணாலுமே அது பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா நல்ல பிரதிபலிப்பு அழகாக இருக்கும். வீடுங்கிறது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கண் கவரக்கூடிய காட்சிகள்னு சொல்லுவோம். சூரியன் உதிக்கிறது, சந்திரன் மறையிறது, பறவைகள் வர்றது, அதுக்கு பக்கத்தில் ஒரு நீர்நிலை கூட இருக்கலாம், அது கூட தண்ணி அருந்துறது, இயற்கை ரம்யம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய மனசு ரொம்ப திடகாத்திர மனசுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோபம், அந்த திடகாத்திர மனசுன்னு இல்லாமல் அவங்களுடைய பரம்பரை வந்து பேர் சொன்ன பரம்பரைன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான். இவங்க குடும்பத்தில் ஒரு அரசு சம்பந்தப்பட்டவங்க இல்லைன்னா ஒரு மருத்துவர்கள், ஒரு ஆசிரியர்கள்ங்கிறது யாராட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. கை வைத்தியம் பார்த்தவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி கோபம் இருக்குமானா அதிகமாக இருக்கும். எதை சொன்னாலுமே அது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்ததுன்னா அவங்க எதுவுமே கொஞ்சம் புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மனைவி ஸ்தானம் 7ஆம் பாவகம் நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். படித்த படிப்புங்கிறதும் மனைவி சொல்லி படிக்கிறது, மனைவி சொன்னால் வந்து செய்யறதுங்கிற ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வருமானத்திற்கு இவர்கள்தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம், யாருமே கிடையாது. மேஷராசிக்காரங்களை ஒருத்தங்க வந்து கடனை வந்து கொண்டு கொடுத்து வாங்கிக்கோன்னு சொன்னால் கூட அவங்க வாங்கிப்பாங்க. ஒரு செயலை வந்து அவசர அவசரமாக செஞ்சுட்டு அதில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னா மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுடைய ஆசிர்வாதம், அப்பாவுடைய தன்மை இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் எப்போ பாருங்கள் கருத்து வேறுபாடுங்கிறது இருந்திருக்கும். கருத்து வேறுபாடுங்கிறத விட இதை செய்யினா அதுக்காக செலவு பண்ணக்கூடிய நிலை. ஒரு கோவிலுக்கு போகணுன்னா பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப தூரம் செலவு பண்ணி கோவிலுக்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அவருடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பாவினால் செலவு ஜாஸ்தியாக பையனுக்கு இருக்குமானா கண்டிப்பாக அங்கே இருக்கும்னு சொல்லலாம். எப்போ பாருங்கள் எதையாட்டி வேலை வேலை வேலைன்னு ஓடிகிட்டே இருப்பார். வேலையில் லாபத்திற்குன்னா ஓட்டம். ஒரு நிரந்தரமான வேலை இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், பெருசுபடுத்தலாங்கிறத தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு. தூக்கம் இருக்குமா? தூக்கம்ங்கிறது நிம்மதியான தூக்கம், ஆனால் பயணம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஒரு பஸ்ஸில் போனால் தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி தான் கோவிலுக்கு போகும்போது தூங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். கோவில்லையே போய் படுத்து தூங்குன்னா நல்லா தூங்குவான், ஆனால் நிம்மதியான தூக்கமாக இருக்குமானா அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜாதகருடைய மனம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரு செயலை செய்யணுங்கிற தன்மையில் அதிவேக முயற்சி பிரச்சனையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த விருப்பம் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கணும் குழந்தைகள், இப்படி தான் இருக்கணுங்கிறது மனம், இப்படி தான் இதை செய்யணுங்கிற ஒரு கட்டுப்பாடுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது அவங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும்? இப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கடனாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அவர்களே காரணம் அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து யாராட்டி வந்து கடன் வாங்க மாட்ட வைப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் மாட்டி விட வேண்டாம், நானே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு சொல்லக்கூடியதான் இந்த ரிஷப லக்னம். படிப்பு நல்லா இருக்குமானா ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது ஒரு குழந்தைகளுடைய கல்வி நிலைங்கிறது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மனதுக்கு பிடித்த கல்விங்கிறது படிப்பாங்க. நான் எங்கள் ஒரு தெருவில் ஒரு 10 குழந்தைகள் இருக்காங்கன்னா 10 குழந்தைகளும் அந்த படிப்பை பற்றி சிந்திச்சிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தை அதை பற்றி சிந்திக்கும். அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக போகக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா யாருமே சிந்திக்காத, யாருமே படிக்காத ஒரு கல்வி,
எங்கள் சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரிலாம் படித்தது கிடையாது, எங்கள் குடும்பத்திலேயே படித்தது கிடையாது, ஆனால் இந்த குழந்தை படிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்வியோட நிலைங்கிறது இருக்கும். இடத்தை மாற்றி படிக்கும், ஊரை மாற்றி படிக்கக்கூடிய நிலைமை இந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூலு அந்த மாதிரி தான் இருக்கும். அவர்களுக்கு ஏற்ற கல்விங்கிறது அந்த இடத்துல இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. முயற்சி நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஒரு நாள் பண்ணுவாங்க, ஒரு நாள் பண்ண மாட்டாங்க, ஒரு நாள் செய்யணும்னு தோணும், ஒரு நாள் செய்யது தோணாது. மனசுக்கு பிடித்த உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். வயிறு உபாதைங்கிறது அங்கே ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரிஷப லக்னக்காரங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி அதை எப்போ சரியாகுங்கிறது சொல்ல முடியும். அதே மாதிரி மனைவி களத்திரஸ்தானம், இந்த நண்பர்களால் பிரச்சனைங்கிறது இருக்கும். படிக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா பசங்க படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த நட்பினால் படிப்புங்கிறது கெடும். நீங்கள் இன்றைக்கி 99 குழந்தைகளை பார்த்திங்கன்னா நல்லா தான் படிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆனவொடனே, ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஆனவொடனே குழந்தைகளுடைய நட்பு நிலைங்கிறது அங்கே சரியாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், படிப்புங்கிறது கெடும். அந்த நட்புங்கிறது படிப்பை கெடுக்குமானா கண்டிப்பாக கெடுக்கும். நட்பினால் விரயங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்னால் ரிஷப லக்னம்ங்கிறது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அந்த நட்புகள்னால் அதிகமான ஆதிக்கம்ங்கிறது அங்கே இருக்கும். இந்த ரிஷப லக்னக்காரங்க ஒரு 35லேருந்து 45க்குள்ளே பார்த்திங்கன்னா அவமானங்களும் பிரச்சனைகளும் சமாளிக்காத ஆட்களே கிடையாது. ஆனால் வெளியில் சொல்லக்கூடிய நிலை இருக்குமானா அங்கே இருக்காது. ரொம்ப கௌரவம் பார்த்து, ரொம்ப டிக்னிட்டி பார்த்து அந்த செயல்கள்ங்கிறது நடக்குமானா நடக்கும். கடன் இருக்குமா? கடன் அசட்ஸாக வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்க்காக செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது பண்ணலாம். ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறது, தொடர்ந்து கட்டிட்டு வர்றது தாராளமாக கட்டணும். இதுதான் அவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறதே சொல்லுவேன். சின்னதாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிஷபலக்னக்காரங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறதே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும். தொழிலுக்கு யார் எதிரி அப்படின்னா அப்பா மட்டுமே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்பாவை மாத்திரம் ரிஷப லக்னக்காரங்க தொழிலில் கூட்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, லாபம் எப்படி இருக்குது? லாபம் நல்லா இருக்குது. லாபம் எனக்கு அதை பயன்படுத்த முடியுமா? ஒரு பிரச்சனையிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது அங்கே பாதி அளவு தான் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ரமோஷன் கிடைக்குதா? அவமானப்படத்தான் வேணும், அவமானப்பட்டு தான் ப்ரமோஷனுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும். பயணம் இருக்குமா? வெளிநாட்டு பயணம் அதிகமாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிகிட்டே இருப்பான். பகல் நேரம் வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க ராத்திரி நேரமும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, எப்போதாங்க இதுக்கெல்லாம் மோட்சம்? இவங்களுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது குருவாயூர் ஒரு தடவை சென்று வருவது அப்படிங்கிறது சிறப்பு. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அக்ஷய லக்னம் ரிஷப லக்னமாக இருக்குது. என் குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறான், எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், என்னுடைய கணவருக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ குருவாயூர் சென்று வருவது மிக சிறந்த பரிகாரம். செய்து வாருங்கள், நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி.